ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சமைச்சு சயின்ஸ் யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம் டாப்பிக்கில் பாக்டீரியாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் இன்றைக்குமே நம்மளுடைய கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன் தெரியுமா? இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பலூனை தான் நாம் பாக்டீரியாவாக யூஸ் பண்ண போகிறோம். ஜாலியாக எல்லாரும் பலூன் எடுத்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு 5 பலூன் மட்டும் தேவை. அந்த 5 பலூன் மட்டும் அழகாக எடுத்துகிட்டு வந்து ஊதி வச்சுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இன்றைக்கி ஜாலியாக படிக்கலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா எப்படி போவீங்க? எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அப்போ எப்படி போவீங்க? ஒன்று நடந்து போகணும், இல்லைன்னா சைக்கிளில் போகலாம், இல்லைன்னா வண்டியில் போகலாம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நாம் எப்படி போகிறோம்? நடந்தானே போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லோகோமோஷன் பண்ணுறதுக்கு, அதாவது மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கால் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் தான் நம்ம பாக்டீரியாவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷங்கிட்ட போகிறதுக்கு, ஒரு பேர்ட்ஸுக்கிட்ட இருந்து இன்னொரு பேர்ட்ஸுக்கிட்ட போகிறதுக்கு, அதுக்குமே கால் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை தான் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃப்ளெஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹேர் மாதிரி இருக்கும், முடி மாதிரி, ஒரு சாட்டை மாதிரி இருக்கும். அந்த சாட்டையை சொல்லட்டி பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? நம்ம பாக்டீரியாவில் இந்த ஃப்ளெஜெல்லா எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பாக்டீரியாவை ஒரு 5 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 3, 2, 1. ஓகே, எல்லாரும் சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனை ஊதி வச்சுட்டு அதை ஒரு நூல் போட்டு கட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? அந்த நூல் இருக்குல்ல, அதை உள்ளன் நூலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா உள்ளன் நூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் எடுத்திருக்கேன். அந்த உள்ளன் நூலை தான் ஃப்ளெஜெல்லா அப்படின்னு வச்சுருக்கேன். ஃப்ளெஜெல்லா நல்லா சாட்டை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்காக நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் இந்த பலூன் இருக்குல்ல, இதுதான் நம்ம பாக்டீரியா. ஓகேங்களா? அந்த நூல் போட்டிருக்கோம்ல, அந்த நூல் தான் நம்மளுடைய ஃப்ளெஜெல்லா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா அதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மோனோட்ரைக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மோனோட்ரைக்கஸ். ஓகேங்களா? மோனோனா என்னதுமா? ஒன்று சிங்கிளாக இருக்கிறது. ஓகேங்களா? ட்ரைக்கஸ்னால் என்னது? அந்த கசையிலை, அந்த ஃப்ளெஜெல்லம். ஓகேங்களா? அப்போது ஒரு பாக்டீரியாவுக்கு அதனுடைய உடம்புல ஒரு முனையில் ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை தான் மோனோட்ரைக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? காலரா நோயை கொண்டு வரும்ல, அந்த பாக்டீரியா விப்ரியோ காலரே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு பலூன் எடுத்துக்கோங்கம்மா. அந்த பலூன் தான் நம்ம பாக்டீரியா. ஓகேங்களா? இப்போது அந்த பாக்டீரியாவுக்கு ஃப்ளெஜெல்லா எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவோட உடம்பை சுற்றி எல்லா இடத்துலையுமே அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உள்ளன் த்ரெட் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி விடுங்க. செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணாலே ஒட்டிக்கும். ஓகேங்களா? அங்கொன்று இங்கொன்று அங்கொன்று அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த பாக்டீரியாவுடைய உடம்பை சுற்றிலுமே அங்கொன்று இங்கொன்னா ஃப்ளெஜெல்லா அமைஞ்சிருக்குல்ல, இதை தான் பெரிட்ரைக்கஸ் சொல்லுவாங்க. பெர்ரி. ஓகேங்களா? பெர்ரின்னா என்ன அர்த்தம்னா ஆல் அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம், உடம்பு சுற்றி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் பெரிட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்ஸெர்சியா கோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஈ கோலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி நீங்களும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு பலூன் எடுத்து ஊதி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃப்ளெஜெல்லா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நூலை கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை எல்லாம் ஒரு கொத்தாக பிடிச்சிக்கோங்க.
எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம பாக்டீரியாவோட ஒரு எண்டில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு எண்டில் கொத்து கொத்தா ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோபோட்ரைக்கஸ். என்னது? லோபோட்ரைக்கஸ் பாக்டீரியா. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனஸ் பாக்டீரியா. இந்த பலூனை பார்த்தோன்னே மிஸ்ஸுக்கு வந்து உச்சியில் வந்து குடுமி வச்சிருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் அதை வச்சு அப்படி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன். ஸோ நீங்களுமே கொஞ்ச நேரம் அப்படியே ஆட்டி 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 நல்லா விளையாடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. சூப்பராக ஊதிட்டு அதுக்குமே இந்த மாதிரி ஃப்ளெஜெல்லாம் கொத்து கொத்தாக தான் ரெடி பண்ணுறீங்க. அந்த கொத்து வந்து 2 பக்கமும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடும் ஒட்டி வச்சுருங்க, லெஃப்ட் சைடும் ஒட்டி வச்சுருங்க. மிஸ் ரெடி பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியாவோட 2 முனைகள்லேயுமே இந்த மாதிரி கொத்து கொத்தாக ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆம்பிட்ரைக்கஸ். ஆம்பிட்ரைக்கஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோடோஸ்பைரில்லம் அப்படின்னு ஒரு பாக்டீரியா. ரோடோஸ்பைரில்லம் அப்படின்னு ஒரு பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிய போகுது. கடைசியாக ஒரே ஒரு பலூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் சூப்பராக ஊதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பலூனில் ஏதாச்சும் ஃப்ளெஜெல்லா ஃபிக்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளெஜெல்லாவும் ஃபிக்ஸே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த பாக்டீரியாவுக்கு ஃப்ளெஜெல்லாவே கிடையாது. ஓகேங்களா? அதனால் இதுக்கு பேர் ஏட்ரைக்கஸ். என்னது? ஏட்ரைக்கஸ். ஏன்னா ஆப்சண்ட்னு அர்த்தம், ட்ரைக்கஸ்னா ஃப்ளெஜெல்லான்னு அர்த்தம். அப்போது ஏட்ரைக்கஸ்னா என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லா. ஆப்சண்ட்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்டடி டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்னைக்கு வந்து பாசிங் த பால் விளையாடுற மாதிரி இன்னைக்கு பாசிங் த பலூன் தான் விளையாட போகிறீங்க. மிஸ் வந்து மேலே ஒரு வீடியோ காட்டியிருக்கேன்ல, அதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி கேம் வந்து ரெடி பண்ணி விளையாண்டுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய பலூனை அதாச்சும் பாக்டீரியாவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு திரும்பாமல் உங்கள் கையில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விளையாடும்போது ஒவ்வொரு பலூனையும் பாஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவோட பேரை சொல்லி சொல்லி நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் படிக்கவும் முடியும், ஜாலியாக விளையாடவும் முடியும். ஸோ இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய லாவெண்டர் டியூஷனுக்கு அடிக்கடி வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.